இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வரியில் 50% தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். வரி பகிர்வில் மாநிலத்திற்கு 50 விழுக்காடு வழங்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதில் வரி பகிர்வில் மாநிலத்திற்கு 50 விழுக்காடு வழங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் வரி பகிர்வில் மாநிலத்திற்கு 50 விழுக்காடு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வரிகளில் மாநிலங்களுக்கு உரிமையான 50% பங்கை வழங்குவது குறித்து நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் வைத்திருக்கும் சூழலில் தற்பொழுது வரி பகிர்வில் 50% மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, நிதி ஆயோக்குடைய 10வது கூட்டம் இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை கோரிக்கைகளாக வலியுறுத்தினார். குறிப்பாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கடந்த 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாய் பங்கினை 41 விழுக்காடாக உயர்த்தினார்கள். ஆனால் தற்போது 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி வரியில் 50% தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதேபோல தமிழக நதிகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். எப்படி கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்கு திட்டங்கள் இருக்கின்றனவோ அதேபோல தமிழக நதிகளான காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி ஆகிய நதிகளையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். பல்வேறு கோரிக்கைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைத்து வருகிறார். அதில் முக்கியமாக வரி பகிர்வில் தமிழகத்திற்கு 10% தர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழக நதிகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். செய்தியாளர் ஸ்டாலின் மீண்டும் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், வரி பகிர்வை பற்றி மட்டுமல்லாமல் நதிகளை தூய்மைப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன? பூங்குழலி, நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தது போல இந்த PMC திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில மாநிலங்கள் கையெழுத்து போடாததால் இந்த SSA என்று நிதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த சமகர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின் கீழ் நிதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2024-25 ஆண்டில் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தாமதமின்றி ஒருதலைபட்சமான நிபந்தனைகளை வலியுறுத்தாமல் இந்த நிதியை விடுவிக்க வேண்டும். அந்த நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் மட்டும்தான் இந்த நிதியை விடுவிப்போம்னு சொல்லி மத்திய அரசு தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. அதனை ஒருதலைபட்ச நிபந்தனைகளை வலியுறுத்தாமல் இந்த நிதியை மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நீங்க கேட்டதுபடி தமிழ்நாட்டில் உள்ள காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட முக்கியமான ஆறுகளையும் நாட்டில் உள்ள பிற முக்கியமான ஆறுகளையும் சுத்தம் செய்து மீட்டெடுக்க ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டம் தேவை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். எனவே காவிரி, வைகை, தாமிரபரணிக்கான புதிய திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்றும் இந்த திட்டங்களுக்கு அனைத்திற்கும் ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவற்றை மாநிலங்கள் தங்களுடைய மொழியில் மொழிபெயர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக அது அமையும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார். இதனை தவிர்த்து நாட்டில் உள்ள நகர்ப்புறங்களின் மேம்பாட்டிற்கு ஒரு பெருமளவிலான நிதியை கொண்ட ஒரு பெரிய திட்டம் அவசியம் என்றும் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். சிறந்த உட்கட்டமைப்பு, இயக்கம் மற்றும் சுகாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு புதிய நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தை உருவாக்குவது அவசர தேவை என்று முதலமைச்சர் இது போன்ற பல்வேறு விஷயங்களை தன்னுடைய கோரிக்கைகளாகவும் வலியுறுத்தலாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.
இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.